திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் திமுக எம்எல்ஏ அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் டிசம்பர் 9ஆம் தேதி ஊராட்சி சபை கூட்டம் நடந்தபோது கிராம மக்கள் வரவில்லை. எனவே பிப்ரவரி 4ஆம் தேதி கீழமுல்லைக்குடி கிராமத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் 100 நாள் வேலை பார்க்கும் பெண்கள் மகளிர் சுயஉதவி குழுக்களை அழைத்து வந்தனர். எடுத்த எடுப்பில் ஒரு பெண் லெப்ட் ரைட்டாக உல்லாச ஆரம்பித்து விட்டார். எல்லாருமே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலிருந்து எல்லாம் வந்திருந்தீங்க. தப்பா பேசுறீங்க நீங்க. நான் பேசுறேன்டா. இல்லையே. என்ன காரியங்கள் நடந்துருக்குதுங்க? முன்னக்குடி பஞ்சாயத்துல எங்களுக்கு என்ன காரியம் இதுவரை நடந்துருக்குது? அதுதான் வீட்டுக்குள்ள இருக்க ரேஷன் கடை. ஒரு வீட்டுக்குள்ள இருக்க ரேஷன் கடை. இவ்வளவுக்கு நன்றி சொல்லல, அது வேற விஷயம். நன்றி சொல்றேன், டெய்லி ஆண்டவரோட பிரார்த்தனை பண்றோம். அவங்க தான் வரணும். அப்படினா ஐயா வரணும், நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சந்தோஷம். இதுக்கே சொன்னேன். அடுத்து அதே மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க. நன்றிமா. மத்தவங்க சொல்றாங்க புரிஞ்சுக்காமே கத்து சொல்றாங்கல்ல, தெரியல நீங்களே செய்யல. புரியுது சார், எல்லாருக்கும் புரியும். ஒவ்வொரு நாளும் இருக்கும். ஒரு கஷ்டம் எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த வந்து பேசிட்டு போயிருவீங்க. வருஷம் முழுசும் கஷ்டப்படுறவங்க நாங்க தான். அந்த பெண்ணை சமாதானப்படுத்தும் நோக்கத்தில் மொபைல் போன் கொண்டு வந்தது திமுக காலத்தில்தான் என சொல்ல, ஓசியாவா கொடுத்தீங்க என கொதித்தெழுந்தார் அந்த பெண். செல்போன் கூட திமுக ஆட்சியில கொண்டு வந்ததுதான். நீங்க வெதந்தாவாதம் பேசுறீங்களா? எதுவுமே யாரும் ஃப்ரீயா தர்றது இல்ல. நீங்க சண்டை போடணும் முடிவோட வந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதேபோல சோளமாதேவி நகர் பகுதியில் ஒரு மூதாட்டி கேட்ட கேள்விக்கு திமுக ஆட்சியில் செய்வோம் என சமாளித்தனர். அம்மாவோட கோரிக்கை நிச்சயமா தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சியர்களுடன் உங்களோட மனநிறைவான கோரிக்கையை திமுக செஞ்சு கொடுக்கும் என்பதை உறுதியளித்து உங்களோட தற்காலிக கோரிக்கையை சட்டமன்ற உறுப்பினர் செய்து வைப்பார் என்பதை கூறிக்கொண்டு நன்றி கொள்கிறேன். வணக்கம். அதெல்லாம் சரிதான், எங்களுக்கு எப்போ அடிப்பை பிரச்சனைய சரி செய்வீங்க என இன்னொரு பெண் உல்லாச ஆரம்பித்தார். ரோடு போட்டு கொடுங்கன்னு யாராச்சும் ரோட வந்து பாக்குறீங்கன்னா 2 தெருவுல அடிப்பைப்பு இருக்குது. அடிப்பைப்பு தண்ணிய கூட வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு தெரு பைப்பு தண்ணி இல்லன்னா கூட பரவாயில்ல, அடிப்பைப்பு தண்ணிய வந்து நீங்க பார்த்து கொடுங்க. அடிப்பைப்பு தண்ணிய கூட வந்து பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதை நாங்க பல தடவை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இருக்கிறோம். இந்த மினி டேங்க் வந்தையும் சொல்லி இருக்கிறோம், அதுவும் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. மின் கம்பம் சாயிற மாதிரி இருக்குது, அதை சொல்லி இருக்கிறோம், அதையும் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. லைட் இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் லைட் எரியுது, மத்த நேரத்துல எந்த நேரமும் லைட் எரியறது இல்ல. அந்த ஏன் எலெக்ஷன் டைம்ல மட்டும் லைட் எரிய விடுறீங்க? அத அப்பயும் விடாம இருக்க வேண்டியதானே? செல்லும் இடமெல்லாம் ஊராட்சி சபை கூட்டத்தில் திமுகவினரை கேள்விகளால் வறுத்தெடுக்கின்றனர். ஒருவேளை இதுவும் அரசியல் நாடகம் என்பது மக்களுக்கு தெரிந்துவிட்டதோ என்னவோ. இதுபோல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் அப்படின்னு பிரஸ் பண்ணிட்டு Facebook, Twitter, Instagram போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.